अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकमि तंज़ील वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி மிகவும் சங்கையான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைய பெற்று பகல் காலங்களிலே நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்வதற்கும் பாவங்களை விட்டும் ஒதுங்கி நன்மையான காரியங்களை உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் மன தூய்மையோடும் அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தாரையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய 12 மாதங்களில் 9வது மாதமாக திகழக்கூடிய உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதின் மூலமாக நோன்பாளிகளுக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக நன்மையும் உடல் ரீதியான நன்மைகளும் கிடைப்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் மருத்துவ உலகமும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆன்மீகம் கூறுகின்ற கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் உடல் ரீதியாக நோன்பு நோற்பதின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளையும் நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுமானால் அவர்களும் சங்கையான ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்களோடு இணைந்து அவர்களும் நோன்பு நோற்பதை தங்க தமிழகத்திலே பரவலாக காண முடிகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக ஆன்மீக நன்மை நமக்கு என்ன தருகிறான் என்றால், நம்மை எல்லாம் பக்குவம் உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக,
இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் நம்மை மாற்றுகின்றார். இறையச்சம் இருக்கின்றது. மனித சமுதாயம் நன்மைகளை மட்டும் செய்வதற்கு, பாவங்களை விட்டொழிப்பதற்கு, மனிதாபிமானத்தோடு வாழ்வதற்கு, மனித நேயத்தோடு வாழ்வதற்கு, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழ்வதற்கு இறையச்சம் மிக மிக அவசியம். இறையச்சம் இல்லாதவர்கள் தான் நன்மையான காரியங்களை செய்யவே மாட்டார்கள், பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள், மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள், ஈவு இரக்கம் இல்லாதவர்களாக உலகத்திலே வாழ்வார்கள், எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்ல மாட்டார்கள். இறையச்சம் இருக்குமானால் இந்த நன்மைகள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக காணப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக, ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக, உம்ரா ஹஜ் செய்வதன் மூலமாக இறையச்சம் ஏற்பட்டாலும் நோன்பின் மூலமாகத்தான் 100 விழுக்காடுகள் இறையச்சம் ஏற்படும் என்பதை திட்டவட்டமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் இறையச்சம் உடையோராக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்று உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 183வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, இறையச்சம் கொண்டோராக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அஹ்மது என்ற நூலிலே 8722வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளங்களிலே இந்த செய்திகளை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தனாஜசு வலா தபாகலு வலா ததாபரு வலா தஹாசது. அழகாக சொன்னார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இந்த பண்புகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லா தனாஜசு. லா தனாஜசுனா என்ன அர்த்தம்? வாங்கும் நோக்கம் இல்லாமல் விலையை ஏற்றி விடுவதற்காக அதிக விலைக்கு ஒரு பொருளை நீங்கள் விலை பேச வேண்டாம். ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது, 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. ஒருத்தர் போறாரு, ஏங்க 10 லட்சம் சொல்றீங்க, ஒரு 15 லட்சம் சொல்ல வேண்டியதான அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த வீட்டின் விலையை உயர்த்தி விடுகின்றார். எதற்காக? தான் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்தவன் வாங்கக்கூடாது, இந்த வீடு விற்பனை ஆகக்கூடாது, வாங்குபவன் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக நீ வாங்கும் நோக்கம் இல்லாமல் ஒரு பொருளின் விலையை நீ உயர்த்துவது கூடாது. இது முஸ்லிம்களுடைய பண்பு அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வலா தபாகலு, ஒருவருக்கொருவர் பகைமையை ஏற்படுத்தாதீர்கள், பகைத்துக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவனை செல்ல வைத்து விட்டு அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு அவனை பற்றி புறம் பேசாதீர்கள். புறம் பேசுதல் என்றால் என்ன? ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி
அவர் எதை கேட்டால் வருத்தப்படுவாரோ அதை பேசுவதற்கு பெயர்தான் புறம். நமக்கு பின்னால ஒருத்தன் நம்மளை பத்தி புறம் பேசுறான்னு வச்சுக்கிட்டுவோம், வைத்துக் கொள்வோம். அவன் நமக்கு பின்னாலேயே தான் இருப்பானே தவிர நாம் முன்னேறி கொண்டேதான் செல்வோம். அவன் நம்மை கடந்து நிச்சயமாக செல்ல முடியாது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறார். எனவே யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லி வரும் பொழுது அந்த ஹதீஸுடைய கடைசியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தக்வா ஹாகுனா, இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு செயல். இப்ப நான் அல்லாஹ்வை பயப்படுறானா? அமைதியா இருக்க. அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறாரா? யாருக்கும் தெரியாது. இறையச்சம் என்பது அது உள்ளம் சார்ந்த செயல். நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேனா? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டும்தான் இவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான், இவன் அல்லாஹ்வை பயப்படுவதை போட்டு நடிக்கிறான், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தக்வா ஹாகுனா, இறையச்சம் என்பது அது உள்ளம் சார்ந்த செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட இறையச்சத்தை உண்டாக்கக்கூடிய காரியம்தான் இந்த நோன்பு. நோன்பாகிறது ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தை கொடுத்தால்தான் அவன் வைத்து நோன்பு நோன்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ரமலானுக்கு முன்னால உள்ள அந்த தவறுகள் ரமலானுடைய நோன்பிற்கு பின்னாலும் ஒருவருடைய வாழ்க்கையிலே காட்சி தருமானால் அவர் வைத்தது நோன்பே அல்ல, அவர் பக்குவப்படவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக இறையச்சம் ஏற்படுவதை போன்று தவறான ஆசைகள் நோன்பின் மூலமாக கருவறுக்கப்படும். ஒரு ஆளுக்கு தவறான ஆசைகள் இருக்கிறதா? ஒரு பெண்ணை அடைய வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? நாம தவறுல போய் விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதா? அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த மாதிரி எண்ணம் ஒருவருக்கு வருமானால் அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். நோன்பாகிறது தவறான எண்ணங்களை அது உள்ளத்தை விட்டு அகற்றிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 1905வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூலுல்லாஹோடு அமர்ந்திருந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிஸ்தத்தாஅ மின்குமுல் பாஅத்த ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்களே உங்களில் யாராவது மகர் கொடுத்து திருமணம் செய்வதற்கு சக்தி பெற்றால் அவர் மகர் கொடுத்து திருமணம் செய்யட்டும். வரதட்சணை வாங்கி அல்ல, மகர் கொடுத்து திருமணம் செய்வதற்கு சக்தி பெற்றால் அவர் திருமணம் செய்யட்டும். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு அகல்லு லில்பஸர், தவறான காட்சிகளை விட்டும் அது பார்வையை தாழ்த்தும். வஅஹஸன லில்ஃபர்ஜி, கற்பை அது பாதுகாக்கும். திருமணம் செய்வதன் மூலமாக திருமணம் முடிக்காத இளைய சமுதாயம் தவறான காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பார்கள், தவறான பார்வைகளை செலுத்துவார்கள், அவர்களின் உள்ளங்களிலே தவறான எண்ணங்கள் ஏற்படும். இந்த மாதிரி தவறை விட்டும் ஒருவனை பாதுகாக்க வேண்டுமானால், கற்புகளுக்கு பாதுகாப்பு ஏற்பட வேண்டுமானால் அவர் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வமல்லம் யஸ்ததி, ஒருவருக்கு திருமணம் செய்வதற்கு ஆசை,
ஆனால் மகர் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் என்ன செய்யட்டும்? அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். நோன்பு வைப்பதின் மூலமாக அந்த நோன்பாகிறது அவருடைய ஆசைகளுக்கு கட்டுப்படுத்தும், ஆசைகளை முறித்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். வயிறு காலியாக இருக்கும் பொழுது தவறான எண்ணங்கள் அங்கே தோன்றாது. வயிறு நிரம்பும் பொழுதுதான் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அப்ப வயிற்றை காலியாக போட வேண்டுமானால் நோன்பு வச்சுட்டு போயிடலாங்க. நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தவறான எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நோன்புனா என்ன? நோன்பு என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்கு சில செயல்களை செய்வது கூடாது. அதான் நோன்பு. ஃபஜ்ர் உதயமானதில் இருந்து இரவு தோன்றுகின்ற வரையிலும் பகல் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடுவதோ, பானங்களை அருந்துவதோ, உறவு கொள்வதோ, இந்த மூன்றும் செய்யாமல் இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு. ஃபஜ்ர் உதயமானதிலிருந்து இரவு ஆரம்பிக்கின்ற வரையிலும் இந்த மூன்றையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு சொந்தமான சாப்பாடு தான், எனக்கு சொந்தமான குடிபானம் தான், நான் திருமணம் செய்த என் மனைவி தான், அந்த உணவை நான் ஏறிட்டு பார்ப்பது கூடாது, பானங்களை நான் ஏறிட்டு பார்ப்பது கூடாது, என் மனைவியை ஆசையோடு தொடுவது கூட கூடாது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு நோன்பு. இப்ப இஸ்லாம் என்ன சொல்றது? உனக்கு சொந்தமான உணவை நீ சாப்பிடுறது இல்லை, உனக்கு சொந்தமான பானத்தை நீ அருந்தது இல்லை, உனக்கு சொந்தமான ஒரு மனைவியை நீ ஆசையோடு பார்ப்பது இல்லை. நீ எப்படின்னா அடுத்தவனுக்கு சொந்தமான சாப்பாட்டுக்கு நீ ஆசைப்படுவாய், அடுத்தவனுக்கு சொந்தமான பானத்திற்கு நீ எப்படி ஆசைப்படுவாய், அடுத்தவனுக்கு சொந்தமான மனைவியின் மீது நீ எப்படி பார்வையை செலுத்துவாய்? அந்த பக்குவத்தை உனக்கு கற்றுத் தருவதே இந்த நோன்புதான் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு தவறான பேச்சுக்களை பேசினாலோ, தவறான செயல்களை நாம் செய்தாலோ, தவறான பார்வைகளை நாம் பார்த்தாலோ, தவறான பாடல்களை நாம் காது கொடுத்து கேட்டாலோ, அல்லது தவறான சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகள் கொண்டு வந்தாலோ, இவர் நோன்பிருந்து அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸை நாம் தொடர்பு பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலில் 6057வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மல்லம் யதஅ கவுல ஸூரி வல் அமல பிஹி, தவறான வார்த்தைகளை எவன் விடவில்லையோ, தவறான செயல்களை எவன் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் சாப்பிடாமல் பானங்களை அருந்தாமல் நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. பெரும்பாலான பள்ளிவாசல்ல பாருங்களேன், 5 நேரம் தொழுத பின்னால நோன்பாளிகள் என்ன செய்வாங்கன்னா வீடுகளுக்கு போக மாட்டாங்க, பள்ளிவாசல்லே உட்கார்ந்து ஊர்ல எல்லாத்தையும் கழுவி குடிச்சு புறம் பேசி கோல்கள் மூட்டி புறம் அதே நேரத்தில் தவறான வார்த்தைகளை பேசி நோன்பினுடைய எல்லா நன்மைகளையும் இழந்து அவங்க நோன்பே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு நோன்பு தவறான காட்சிகளை விட்டும், தவறான செய்திகளை செவிமடுப்பதை விட்டும், தவறான பேச்சுக்களை பேசுவதை விட்டும் நம்மை அது பக்குவப்படுத்துகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, ரமலானுக்கு முன்னால தொழுகை இல்லாத தொழுகையாளிகள் எல்லாம் ரமலானுடைய பிறை காணப்பட்டதும், பள்ளிவாசல் அறிவிப்பு செய்யப்பட்டதும் தொப்பியை தேடி கண்டுபிடிச்சு பள்ளிவாசலையும் கண்டுபிடிச்சு 1 மாத காலம் என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்து செல்வார்கள்.
100 பேர் வாராங்கன்னா 90 பேர் பெருநாள் பரிகை கண்டதும் மறுபடியும் தொப்பியை தொலைச்சிருவாங்க, பள்ளிவாசலை காணாம ஆக்கிடுவாங்க. ஆனா ஒரு 10 பேரு ரமலான்ல தொழுதுட்டோம், மௌத்து வரைக்கும் நாம தொழுகுவோம். அப்ப தொழுகை இல்லாதவர்களை கூட தொழுகையாளிகளாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ரமலான் மாத நோன்புக்கு உண்டு என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. வேதம் என்னடா வேதம் என்று வாதம் பேசியவர்கள் கூட ரமலானுடைய காலகட்டங்களிலே பள்ளிவாசலுக்கு வருகை தந்து குர்ஆனை ஓத தெரிகிறதோ இல்லையோ குர்ஆனை திறந்து வைத்து அது குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு அவர் ஓத இவர் செவிமடுக்க ஓத தெரியாதவர்கள் கையை ஒவ்வொரு வழியாக வைத்து வைத்து அவர்கள் குர்ஆனை நாமும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சங்கையான ரமலான் மாதம். மற்ற மாதங்களிலே குர்ஆனை நாம் ஓதுவதை விட சங்கையான ரமலான் மாதத்திலே நாம் அதிகமாக குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்களிலும் குர்ஆனை ஓதுவார்கள், சஹாபாக்கள் மற்ற மாதங்களிலும் குர்ஆனை ஓதுவார்கள். ஆனா சங்கையான ரமலான் மாதத்துல குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். நாம என்ன செய்யலாம் அப்படின்னா சங்கையான ரமலான் மாதத்துல குர்ஆனும் கையுமாக நாம் இருக்க வேண்டும். தாய்மார்களை பொறுத்த மட்டிலும் வீடுகளிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். தான தர்மம் செய்யக்கூடிய மாதம். மற்ற மாதங்களிலே ஈவு இறக்கம் இல்லாதவர்கள் கூட சங்கையான ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அதிகமாக மன்னிப்பு தேட வேண்டிய மாதம் தான் இந்த சங்கையான மாதம். ரமலான் மாதம் வந்தும் ஒருவர் தான் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நமக்கு கிடைக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி, அல்லாஹ் தரக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ செய்த தீமைதான், நீ செய்த பாவம் தான் அல்லாஹ் நமக்கு லாபம் தருவதாக முடிவு செய்திருப்பான். இவர் காலையிலே ஒரு பாவத்தை செய்வாரு, அந்த லாபம் வானத்திலேயே நின்றுவிடும். இவர் எப்ப தௌபா செய்வாரோ, பாவ மன்னிப்பு தேடுவாரோ, அப்போதுதான் இவருக்கு அந்த ரிஸ்க் ஆகிறது, பரக்கத் ஆகிறது, இவருக்கு வந்து விழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பயங்கரமான பஞ்சம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்களும் உங்கள் சமுதாயமும் சேர்ந்து உங்கள் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல, பாவம் செய்தவர்கள் மட்டும்தான் இஸ்திக்பார் செய்யணும் அப்படின்னா அவ யாரெல்லாம் இஸ்திக்பார் செய்றாங்களோ அவங்க எல்லாம் பாவிகள் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அதனால பாவம் செஞ்சவங்க, பாவம் செய்யாதவங்க, நபி உள்பட எல்லாரும் சென்று நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்திற்கு சென்று பாவ மன்னிப்பு தேடுறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீ பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்வார்கள். ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் என்ன செய்றார் அப்படின்னா, ஒரு வாகனத்தில, ஒரு குதிரையில தனக்கு தேவையான உணவுகளையும்
தனக்கு தேவையான பானங்களையும் வைத்துக் கொண்டு ஒரு வனாந்தரத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, வாகனத்தை கட்டி போட்டு விட்டு ஓய்வெடுக்கின்றார். கண் விழித்து பார்க்கின்றார், வாகனத்தை காணவில்லை. அதில் வைக்கப்பட்ட உணவும் குடிபானமும் இல்லை. வாகனம் எங்கோ சென்று விட்டது. இவருக்கு கடுமையான பசி, கடுமையான தாகம். என்ன செய்யறார் அப்படின்னா, மறுபடியும் படுத்து விடுகின்றார், தூங்கி விடுகின்றார். சற்று நேரத்திற்கு பின்னால் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாகனம் அதே இடத்தில் மறுபடியும் வந்து நிற்கிறது. இவருடைய உணவும் அதிலே இருக்கிறது, பானங்களும் அதிலே இருக்கிறது. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. குதிரையுடைய மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு அவர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்துல என்ன சொல்றதே அவருக்கு தெரியல. அல்லாஹ்வை பார்த்து என்ன சொல்லணும், நீதான் என் எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சந்தோஷத்துல நம்மளே பாங்கல, ஒரு கவலை ஏற்பட்டாலும் என்ன பேசுறோம், ஒரு சந்தோஷம் வந்தாலும் என்ன பேசுறோம், யாருக்கும் தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, மூக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு, இறைவா, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்லிக்கிட்டார். இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் அடைந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது இவர் அடைந்த சந்தோஷத்தை விட பன்மடங்கு சந்தோஷம் ரப்பு அடைகிறான். என் அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனா பாவம் செய்த பின்னால அதை மன்னிக்கக்கூடியவன் நான் தான் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். ஒன்று. இரண்டாவது, எங்க பாவ மன்னிப்பு தேடுறான் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சமுதாயத்தை அழைத்து சென்று பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதராரா, உங்கள் மீது மழையை அவன் இறக்கி வைப்பான், தொடர்ந்து இறக்கி வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, மக்கள் செல்வத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக உங்களுக்கு அவன் உதவி செய்வான். நீங்க சில வீடுகள்ல பாருங்களேன், பெற்றோர்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளை இருப்பான், ஒருத்தன் கூட பெற்றோரை கவனிக்க மாட்டான். பெற்றோர்கள் படுத்த படுக்கையாக கிடப்பார்கள். 4 பையன்கள் ஒருத்தன் கூட மாத்திரை சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, குளிச்சீங்களா, இந்த 4ஐயும் பத்தி என்னங்க நம்மளுக்கு நன்மை இருக்குது. சில பேர்த்த கோடி கோடியா பணம் இருக்கும், அதே நேரத்தில் அவருடைய உடம்புல ஏகப்பட்ட நோய்களும் இருக்கும். இந்த பணம் உதவி செய்யுமா? மாத்திரை மருந்துகள் வைத்து போட்டாலும் அந்த நோய் குணமாகுமா? அவர் பொருளாதாரத்தின் மூலமாக நன்மை இல்லை. அவர் எச்சரிக்கையால கூட காக்கா விரட்ட மாட்டாரு, தான தர்மங்கள் செய்ய மாட்டாரு, உம்ராவுக்கு போக மாட்டாரு, ஹஜ்ஜி செய்ய மாட்டாரு, ஜகாத் கொடுக்க மாட்டாரு. பொருளாதாரத்தின் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது. அப்போ குடும்பத்தின் பிள்ளைகள் மூலமாக நன்மை இல்லை, பொருளாதாரத்தின் மூலமா நன்மை இல்லை. இந்த வினை ஏன் வருதுன்னா, அந்த தந்தை பாவம் செய்திருப்பார். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன், பொருளாதாரத்தின் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்வான், குழந்தைகள் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்வான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆறுகளை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். இதெல்லாம் எதப்போ? பாவ மன்னிப்பு தேடினால். நீங்க கூட சில பேர் சொல்லுவாங்க, 5 நேரம் தொழுகிறேன், வீட்டுல பிரச்சனை, மகன் மூலமாக பிரச்சனை, மருமகன் மூலமாக பிரச்சனை, மனைவியின் மூலமாக பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டால் குடும்பத்தில் இன்றைக்கு இல்லாத சந்தோஷம் நாளைக்கு உடனடியாக நம்முடைய குடும்பத்தில் நுழைந்து யாராலும் அதை தட்ட முடியாத அளவிற்கு அல்லாஹ் குடும்பம் முழுக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். மற்றவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் நடக்குது, என் கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இஸ்திக்பார் தேடுங்கள், ஆனா அதுக்கு 5 நேரம் தொழுதுக்கணும். வேற இஸ்திக்பாரை வச்சு ஓட்ட முடியாது. 5 நேரங்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நமக்கு சிறந்த, தலை சிறந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தருவான் என்பதை அல் குர்ஆனும்
அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சங்கையான ரமலான் மாதத்தை வீணாக்க போது கூடாது. நோன்புகள் நோக்க வேண்டும். யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கட்டாயமாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும். பயணம் செய்யாமல் உள்ளூரிலே இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக நோன்பு வைத்தே ஆக வேண்டும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரக்கூடிய ரமலானை சங்கை செய்து பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவு வணக்கங்கள் செய்து நம்முடைய பாவங்களுக்காக, காலம் சென்றவருடைய பெற்றோருடைய பாவங்களுக்காக, முன்னோருடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத் வரையிலும் படைத்த ரப்பை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.